தருமபுரி மாவட்டத்தில் வேர்ப்புழு தாக்குதலால் கரும்பு விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயிகளை மனவேதனையில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்த தகவல்கள் தெரிவிக்கும் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய கரும்பு விவசாயிகள் உடனடியாக கரும்பை வெட்டி ஆலைக்கு அனுப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 2024-25 ஆண்டு கரும்பு சாகுபடி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் சிசிஓவும் மேலே எம்டிஓ விவசாயிகிட்ட விழிப்புணர்வு இல்லாத கோடை உழவு ஓட்டத்துலேருந்து உழவு ஓட்டதுனால இப்போ வேர்ப்புழு தாக்குதல் 30% கட்டைகால்லையும் நடவில் 20% விழுந்து கை பெருசை விட சுண்டுவரல் பெருசை விட புழு தாக்குத்தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ விவசாயிங்க ஒரு ஏக்கருக்கு 60,000-70,000 செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் விவசாயிங்க பூராவே வாழ்வாதாரமே நாசமாயிருக்கு. சொசைட்டியில் லோன் போட்டிருக்காங்க. அது சொசைட்டியில் லோனு கேட்டால் சிபில்னு கேட்குறான். அப்போ அதையும் நிறுத்துகிறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு இழப்பீடாக ஒரு 1,50,000 லட்ச ரூபா ஏக்கர் கரும்பு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 1,50,000 லட்ச ரூபா தரணும். இல்லாட்டினா தனிநபர் இன்சூரன்ஸ் காப்பீடு பண்ணி மில்லு மூலியமாகவே விவசாயிகளுக்கு கொடுத்தா உடனே இன்சூரன்ஸுக்கு மோட்டார் வாகனத்தில் எப்படி விபத்து ஏற்படுதோ அது மாதிரி விவசாயிகளுக்கு உடனே இன்சூரன்ஸு கிடைக்கும். அதுவும் இந்த சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை வேளாண்மை இயக்குனர் அவர்கள் இதை செவிசாய்க்கவில்லை. அரசாங்கம் முன்வைத்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு கொடுத்து கரும்பு ஆலை காப்பாற்றினால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் கலந்தாய்வு செய்து இந்த விவசாயிகளை கட்டி காப்பாற்ற சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையை கலந்தாய்வு பண்ணி எங்கள் அரூர் சுப்பிரமணிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் குட்டப்பட்டி கிராமத்தில் ஒரு 2 ஏக்கர் கரும்பு சாகுபடி பண்ணிக்கிறேங்க. சாகுபடி பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்குதுங்க. 2 மாதமாக்கு வேர்ப்புழு தாக்கி இப்போ கரும்பு சாய்க்குதுங்க. கரும்புக்கும் புழுவுக்கும் புழு கரும்பு மண்ணை வேரை சாப்பிட்றதுனால கரும்பு வேர்லேருந்து காஞ்சி போயிடுச்சிங்க. காஞ்சி போய் இதுக்கு அந்த 2-3 டைம் உரமாக மருந்துகளும் இல்லை பிரிவுகளும் தெளித்து பார்த்தேங்க. அப்பயும் செட்டில் ஆகலை. சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்டையும் போய் சொன்னாங்க. அதிகாரிங்க நீங்கள் இந்த வைத்தியம் பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த வைத்தியம் பண்ணியிருக்கிறேன் சார். அதனால் விவசாயம் பாதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 2,5 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1,50,000 லட்ச ரூபா செலவாயிருக்கு சார். எனக்கு செலவானதுனால இந்த உதவி இந்த செலவுக்கான ஒரு இன்சூரன்ஸோ இல்லை இதுக்கு உண்டான நஷ்ட ஈடு கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுங்க. பாதி கரும்பு மேலே சாஞ்சி போச்சுங்க. இல்லைன்னா இருக்கிற கரும்பை வெட்டி மில்லுக்கு அனுப்பி எனக்கு தொகையை அனுப்புறதுக்கு வழி செய்யறதுக்கு ஏற்பாடு செய்துங்க. இந்த கரும்பு வெட்டி எடுக்கணும் சார். இல்லை கரும்பு உண்டான தொகைகள் எனக்கு கொடுக்கணுங்க. அதுக்காக அந்த கரும்பை வெட்டி கொடுக்கறதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிட்டையும் நான் மனு கொடுத்தேங்க. அதிகாரியும் நீ சரியா செய்யலன்னு சொல்லி என்னால் அவ்வளோதான் செய்ய முடியும். அதனால அந்த கரும்புக்கு உண்டான நஷ்ட ஈடுகளை கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க சார். இல்லை கரும்பு வெட்டி வேற மில்லுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த மாதிரி கரும்பு விவசாயம் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மாதிரி வேர்ப்புழு விழுந்து சுத்தமாக கரும்பு பூரா சாஞ்சு போச்சுங்க. இதுக்கு என்னன்னு கவர்மெண்ட்டில் நாங்கள் ஃபீல்டு மேனுக்கிட்ட இவங்க சிஓ கிட்டலாம் கூப்பிட்டு சொல்கிறோங்க. பார்க்குறாங்க போயிடுறாங்க. இதுக்கு என்ன ஏதுன்னு இது இல்லைங்க. இன்சூரன்ஸு நஷ்டீடு இதுக்கு எதனா ஒன்று பண்ணி கொடுத்தா அப்புறம் நாங்களும் ஏகப்பட்ட செலவு பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டிலலாம் பிரச்சனையாக இருக்கிறோங்க. இதுக்கு என்னன்னு ஒரு முடிவு நீங்கள் தாங்க பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுக்காம விட்டால் நாங்கள் என்னங்க இதுக்கு இதனால் பாதிக்கப்படுறது. இந்த புழு இப்படி வேர்ப்புழுவாக ஏகமாக விழுந்து புறா கரும்பு சாஞ்சு நிற்கிதுங்க. இதுக்கு என்னன்னு பார்த்து நீங்கள் தான் முடிவு செஞ்சு கொடுக்கணுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச இதை நாங்களும் பண்ணிட்டுங்க. எத்தனை மருந்துங்க வாங்கிட்டு வேர்ப்புழு விட்ருக்குறோங்க. என்ன ஏதுன்னே கேட்கலைங்க. தோண்டி பார்த்தா ஒரு புழு கூட சாவலைங்க. அப்படியே இருக்குதுங்க. புறா கரும்பும் பாதிச்சிருச்சுங்க. நீங்கள் விவசாயிக்கார கொஞ்சம் பார்த்து நீங்கள் தான் செஞ்சு என்னன்னு பண்ணி கொடுக்கணுங்க. 4 ஏக்கரை கரும்பு போட்டுக்கிறேன். பூரா வேர்ப்புழு அடிச்சிருச்சு. அது ஆஃபீஸருங்க யாருமே பார்க்கல. ஃபீல்டு மேனு சிஓ கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஒன்றும் எதுவுமே கண்டுக்கல. நானும் ட்ரிப்பில் மருந்து விட்டு பார்த்தேன். ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணேன். அது எதுவுமே கேட்கல. பூரா கரும்பு சாஞ்சி போச்சு. புழு அதிகமாக தாக்குதுங்க. அது யாரும் மில்லுலையும் கண்டுக்க மாட்டுறாங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க. பயிர் வாங்கி நட்டேன். ஒரு 1,50,000 லட்ச ரூபா ஆச்சுங்க பயிருக்கு மட்டும். உரம் போட்டு பாரு இழுத்து எல்லாம் செலவு பண்ணி ஒன்றுமே நிற்கலைங்க. அது ஏன்னா நான் நஷ்டடு வேறு ஏகப்பட்ட நஷ்டம் ஆகிப்போச்சு. எவ்வளோ நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டாத தவிச்சு நிற்கிறேங்க. இதனால் எனக்கு நிறைய பாதிப்பு இழப்பீடு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. ஆஃபீஸில் போய் அதிகாரிங்கிட்ட சொன்னால் வேர்ப்புழு தாக்குது
இந்த மருந்தை வாங்கி ஊற்றினா அது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து ஊற்றி பார்த்தேங்க. அந்த வேர்ப்புழுவை வந்து தாக்குதல் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. என்னோடய கரும்பை வந்து ஒன்று வெட்டி வேறு மில்லுக்கு ஏதாவது அனுப்பி வெட்டி என்னை அனுப்புனா என்னோடய வாழ்வாதாரம் காப்பாற்ற முடியுங்க. இல்லைன்னா என்னோடய வாழ்வாதாரமாக ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதுங்க. எனக்கு குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம். இந்த கரும்பை வச்சு தாங்க நான் விவசாயமே பண்ணுறோம். நான் பல முறை விவசாயம் கரும்பே தாங்க, அதை விட்டு எனக்கு வேறு வழி இல்லை. இந்த கரும்பு விவசாயம் பண்ணி தான் நான் பிழைக்கிறதே வரேன். கலெக்டர் வந்து இது வந்து என்னோடய கோரிக்கையை ஏற்று இந்த தீர்ப்பு வந்து எனக்கு நல்லதாக ஒன்று செஞ்சு கொடுங்க. ரொம்ப வேதனை இந்த விவசாயத்தை தான் எனக்கு வேறு வழி இல்லை. இந்த சிங்கரப்பட்டி கிராமத்தில் தாங்க ஏற்கனவே 2000லேருந்து அதிகமாக சாகுபடி செஞ்சது சிங்கரப்பட்டி கிராமம் ஒன்று தாங்க. கரும்பு விவசாயம் பண்ணுவாங்க, வாழ்க்கையே விட்டுட்டாங்க, கரும்பு விவசாயமே பண்ணுறதே விட்டுட்டாங்க. இது வந்து அதிகாரிங்க வந்து அமைச்சரோ அதிகாரியோ சிஎம்ஓ நீங்கள் வந்து இதுக்கு வந்து எனக்கு வந்து எழுப்படு கொடுங்க. நம்ம வேதனையாக இருக்கிற நடவடிக்கை எடுங்க. தருமபுரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். இங்கு பிரதான தொழிலே விவசாயமாகும். இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வாழை, தென்னை, மா, சிறுதானியங்கள், பருத்தி, மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விவசாயிகள் செய்து வருகிறார்கள். இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியத்துவமாக கருதப்படும் கரும்பு விவசாயமும் ஒன்றாகும். இந்த கரும்பு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் லட்சக்கணக்கான ஏக்கரில் நடவு செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும். குறிப்பாக சொல்லணும் என்றால் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், மோரப்பூர் உள்ளிட்ட பகுதியில் இந்த கரும்பு விவசாயம் பெருமளவு செய்து வருகின்றனர். அங்கு அமைந்துள்ள சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு ஆண்டுக்கு 10,000 ஏக்கர் கரும்பு நடை செய்ய வேண்டும் என்ற ஒரு இலக்கும் 4 லட்சம் டன் சர்க்கரை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்கை முறையில் வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் பிடித்துள்ளது, லாபகரமாக இயங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் 10,000 ஏக்கர் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற இலக்கை முன்னிலைப்படுத்தி கரும்பு விவசாயம் நடவு செய்து பயிரிட்டு செயல்பட்டு வருகிறது. கரும்பு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து வேர்ப்புழு என்ற ஒரு தாக்கல் வந்து தாக்கி உள்ளது. அதனால் கரும்பு விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்படுகிறார்கள். இந்த தாக்குதலினால் வந்து நன்கு வளர்ந்து 6 மாதங்கள் 7 மாதங்கள் வளர்ந்த கரும்புகள் எல்லாமே வேரோடு அப்படியே சாய்ந்து காய்ந்தும் கீழே விழுந்து நிலையில் உள்ளது. இது குறித்து அந்த கூட்டுறவு ஆலை சம்பந்தமாக அந்த அதிகாரிகளிடம் விவசாயிகள் முறையிட்டுள்ளனர். இது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து தருமாறு பல வகையான கோரிக்கைகளையும் வைத்துள்ளனர். ஆனால் கூட்டுறவு சர்க்கரை ஆலைய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அதற்கு பெருமளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விவசாயத்தை காப்பாற்றாமல் போக்கு காட்டியே வருகின்றனர் விவசாயியிடமிருந்து. இது குறித்து விவசாயிகளிடம் நாம் கேட்டபோது அவர் கூறியது, இது போன்ற காலகட்டங்களில் விவசாயிகளுக்கு கரும்பு காப்பீடு, அதாவது ஏக்கருக்கு இவ்வளவு என்று ஒரு நிர்ணயம் செய்து காப்பீடு திட்டத்தை கொடுக்க வேண்டும். அல்லது ஒரு ஏக்கருக்கு குறிப்பிட்ட அளவிற்கு சுமார் 1 லட்சம் வரை நஷ்டஈடாக தர வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி இந்த கரும்பு ஆலை வந்து தமிழ்நாட்டிலே பெருமளவு முதலிடம் பிடித்தது லாபகரத்திலும் இயங்கி வர கரும்பு ஆலையை அதிகாரியின் அலட்சிய போக்கத்தால் இந்த கரும்பு ஆலையை விரைவில் மூடிவிடுமோ என்ற ஒரு அச்சத்திலும் பயத்திலும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்குமா என்று நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஆர். மணிகண்டன், நியூஸ் 7 தமிழுக்காக.